ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 51 அதிகாரம் 7 முதல். கர்த்தர் இந்த வேத பகுதியில் அருமையான தம்மை நம்பி இருக்கிறவர்களை உற்சாகமூட்டும்படியாக ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை சொல்லுகிறார். நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இதை தெரிந்து கொள் என்று தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அது மிகவும் சந்தோஷமான காரியம், மிக மிக சந்தோஷமான ஒரு காரியம். அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள், அவரை நம்பி இருக்கிற நம்முடைய நிலை என்ன? அவருடைய வேத வசனத்தை தியானித்து நீதியை அறிந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை நம் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், வசனத்தால் இருதயம் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய நீதியை அறிந்த ஜனங்களே என்று கூப்பிடுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு செய்தி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அது மிகவும் சந்தோஷமான காரியம். அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நீதியை இந்த பூமியில் செலுத்துவார். அதாவது பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்றால் நீதியை பற்றி பேசினால், நீதி செலுத்தப்படும், நீதி நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அது பிடிப்பதில்லை. பலருக்கு அது பிடிப்பதில்லை. ஏன்? நீதி என்பது நிறைவான, முழுமையான, உண்மையான, அது நியாயமான ஒரு காரியம். நீதி என்பதே நீதியில் சூரியனாய் கர்த்தர் இருக்கிறார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி நிறைவேற வேண்டும் என்று ஒரு மனிதனை பார்த்து சொன்னால் உடனே கோபம் வரும். ஏன் நீதியை மனிதர்கள் விரும்புவதில்லை? நீதிமான்கள் நீதியை விரும்புவார்கள். அநியாயக்காரர்களும் துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களும் நீதியை விரும்ப மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஒரு நீதிமான் நீதியாய் வாழ்கிறான், உண்மையை பேசுகிறான், நியாயமாய் நடக்கிறான். அவன் செயல்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தால் அந்த மனிதன் மனதிற்குள் என்ன பாடுபட்டு கொண்டிருப்பான் தெரியுமா? அவன் நீதியாய் நடப்பதற்கு இந்த உலகத்தில் போராடிதான் ஆக வேண்டும். பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அப்பொழுது அந்த மனிதனுடைய எண்ணம், கர்த்தாவே, நான் இவ்வளவு நீதியாய் நடக்கிறேனே, இதற்கு ஒரு பலன் கிடைக்காதா? எனக்கு பலன் தாரும் என்று தினம் தினம் ஜெபித்துக் கொண்டிருப்பான். என் நீதிக்கேற்ற பலன், நான் இத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறேனே, நான் இவர்களுக்கெல்லாம் நான் நன்மை செய்தேனே, இவர்களை மன்னித்தேனே, இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேனே, ஒருவரும் நன்றி உணர்வு இல்லாமல் என்னை இப்படியெல்லாம் எங்களை துன்பப்படுத்துகிறார்களே, கர்த்தாவே நீதியை நிறைவேற்றும் என்று ஒரு நீதிமான் ஜெபிப்பான். அதுதான் அந்த மனிதனுடைய விருப்பமாய் இருக்கும். அக்கிரமக்காரனும் துன்மார்க்கனும் எப்படி இருப்பார்கள்? நான் செய்த செயலுக்கு பலன் வரக்கூடாது என்று நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்ததெல்லாம் அக்கிரமம். அதற்கு பலன் வராது என்று நினைத்து கொண்டுதான் அவர்கள் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் எல்லாம், நான் பாவம் செய்வேன், அக்கிரமம் செய்வேன், அநியாயம் செய்வேன், ஆனால் அதற்கு எனக்கு பலன் வராது என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் அக்கிரமமே செய்கிறார்கள். அப்படியானால் கர்த்தர் நீதி நிறைவேற்றும் போது அவரவர் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரவர்களுக்கு கிடைக்கும். வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் வரும் பொழுது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோட கூட வருகிறது என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் அப்படி சொல்லி இருக்க, அவர் வரும்போது பலன் தருகிறவராய் வருகிறார். அவர் நீதியில் சூரியனாய் வருகிறார். நீதியை சரி கட்ட வருகிறார். ஏக்கமாய் பல காலங்களாக நீதிக்காக நீதியாய் வாழ்ந்து அதற்குரிய பலனை எதிர்பார்த்திருக்கிற நீதிமான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டாமா? அவர்களுடைய பாடுகளுக்கும் அவர்களுடைய வேதனைகளுக்கும் பலன் வேண்டாமா? அவர்களை துன்பப்படுத்தினவர்களை கர்த்தர் பழிவாங்க வேண்டாமா? இதெல்லாம் நடக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே நீதி நிறைவேறும். உலகம் எங்கும் அநியாயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? கர்த்தர் நீதியின் ராஜா அல்லவா? அப்படி இருக்க அவர் ஒருவரையும் நீதி சரி கட்டாமல் விட மாட்டார். நீதிமான்களுக்கு நன்மை செய்யவும் அவர்கள் செய்த நன்மைக்கு அவரவருக்குரிய பலன் கண்டிப்பாய் கிடைக்க வேண்டும்.
ஒரு விவசாயி தன் நிலத்தில் ஒரு மரத்தை நடுகிறார். ஒரு நல்ல கனி தரும் மரத்தை நட்டால் அதன் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பாரா? என்று அந்த மரம் வளர்ந்து கனி தரும், பூக்கும், காய்க்கும் என்று எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருப்பார். அதே போலதான் அந்த பலன் கிடைக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். ஒரு நீதிமானும் அப்படிதான் நற்கிரியைகளை செய்து கொண்டே தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தமக்கு துரோகம் செய்கிறவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்து நன்மையே அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். துன்மார்க்கர் துன்மார்க்கத்தையே செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பலன் வேண்டாமா? ஒரு வேளை அப்படி கர்த்தர் பலன் தராமல் விட்டால் துன்மார்க்கனுக்கும் நீதிமானாய் வாழ்ந்த இந்த மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இவர்கள் நீதிமான்கள் பட்ட பாடுகளுக்கு அர்த்தமே இல்லாமல் போகும் அல்லவா? பூமி நீதியாய் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். கர்த்தர் நீதி செலுத்த வருகிறார். அதை யாராலும் தடுக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம் என்றால் வராமல் இருந்து விட மாட்டார். நியாய தீர்ப்பை கொடுக்காமல் இருந்து விட மாட்டார். நியாய தீர்ப்புக்கு அஞ்சி மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் வேதத்தில் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் இப்படியாக நியாயம் தீர்ப்பேன், எச்சரிக்கையாயிரு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படியெல்லாம் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார், அவர் கடைசி காலத்தில் என்னென்னலாம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு நியாய தீர்ப்பு வந்து நாம் அடிக்கப்படாதபடிக்கு, தண்டனை அனுபவிக்காதபடிக்கு இப்பொழுதே மனம் திரும்பி பரிசுத்த பாதையில் வாழ வேண்டும். நீதிமான்களாய் மாற வேண்டும். பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சிறு பிள்ளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 3 வயது 4 வயது குழந்தை இருக்கிறது. அந்த பிள்ளையை நாம் என்ன செய்வோம்? இதன் பிறகு குழந்தையை பள்ளியில் சேர்ப்போம். எதற்காக? படிப்பை, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. அந்த பிள்ளை கல்வி கற்கும் போது அது சமுதாயத்தில் எப்படி பழக வேண்டும், நல்லொழுக்கமாய் எப்படி வாழ வேண்டும், ஞானமான காரியங்கள், விஞ்ஞானத்தை கற்கும், மொழியை கற்கும், எல்லாவித காரியங்களையும், வரலாறை கற்றுக்கொள்ளும். இப்படி சமுதாயத்தில் பல காரியங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்த பின்பு கல்லூரி படிப்பு, உயர்ந்த படிப்பை படிக்க வைத்து அதன் பின்பு சமுதாயத்தில் ஒரு பதவியை கொடுப்பார்கள். ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை பார்க்க செய்வார்கள். அப்பொழுது அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கும் அளவுக்கு அந்த பிள்ளைக்கு தகுதி வருகிறது. ஒரு சரீர வளர்ச்சியோடு கூட அறிவு வளர்ச்சியும் ஏற்பட்டவர்களையே ஒரு நல்ல ஸ்தானத்தில் உட்கார வைத்து ஒரு வேலையை கொடுப்பார்கள். ஒரு அலுவலகமாக இருந்தாலும் அரசாங்கமா இருந்தாலும் அவரவர் தகுதிக்கு ஏற்றபடிதான் வேலை தருவார்கள். அதுபோல கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசித்து நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்றால் இங்கே நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியில் கற்றுக்கொண்டு படிப்பறிவாய் வேத வசனத்தை கற்றுக்கொள்வதும் அல்லாமல் பிராக்டிக்கலாக செயல்படுத்தி பார்த்து புரிந்து கொள்ளுதல், செயல்முறையிலேயும் நம் வாழ்க்கையில் அனுபவித்து நீதி நியாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியாய் நாம் செயல்படும் காரியங்களில் அது நமக்கு வெற்றி வருவதும், நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அடிப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எது தவறு என்பதை புரிந்து கொண்டு பரலோகத்தில் போய் வாழ தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றவே கர்த்தர் இந்த பயிற்சியை தருகிறார். நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். வேத வசனங்கள் சீனாய் மலையில் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது 10 கட்டளைகள் மூலமாக. கவனிப்போம், ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்படவில்லை ஆரம்பத்தில். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமாய் இருந்தார்கள். ஆதியிலே அவர்கள் பரிசுத்தமாய் இருந்ததினால் ஆரம்பத்திலேயே கர்த்தர் அவர்களுக்கு வேதத்தை கொடுக்கவில்லை. பாவம் வந்து அதை மனம் திரும்புகிற மனப்பக்குவம் வந்த பின்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை வந்த பின்பு இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் கொஞ்ச காலம், யோசுவாவின் காலம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் நியாய பிரமாணத்தை கை கொண்டு கட்டளைகளை கை கொண்டு கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள். அதன் பின்பு மீண்டும் மறந்து போனார். அப்படியானால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை முழுமைப்படுத்த நாம் சபிக்கப்பட்டது நிமித்தம் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. பரிசுத்தமாகவே இந்த பூமி இருந்திருந்தால் வேத வசனங்கள் தேவைப்பட்டிருக்காது. இதில் உள்ளவைகள் எல்லாம் நம்மால் சுலபமாய் கடைபிடிக்க முடியும். ஏனென்றால்
நாம் பாவம் செய்ததினால்தான் பொல்லாதவன் இங்கு வந்தான். பூமி தீமையுள்ளதாய் மாறிற்று. கர்த்தர் படைத்த பூமி பரிசுத்தமாய் இருந்தது. தீமை என்பதே இல்லை, துன்பம் என்பதே இல்லை. அதிக உஷ்ணம் இல்லை, அதிக குளிர் இல்லை, சீதோஷ்ண நிலை அருமையாய் இருந்தது. அதனால்தான் ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் வீடு கூட கட்டி கொடுக்கவில்லை. அவர்கள் அப்படியேதான் வாழ்ந்தார்கள், தோட்டத்தில் இருப்பது போல. எதுவும் தேவைப்படவில்லை அவர்களுக்கு. அந்த அளவுக்கு இதமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின்பு எல்லாம் மாறிற்று. எல்லா காரியங்களும் மனதில் பாவ சுபாவம் வந்து விட்டது. அதனால்தான் முதல் மனிதனான காயின் கொலைகாரனானார். ஆபேல் மரித்து போனார். பரிசுத்தமான மனிதன், இரத்த சாட்சி, முதல் இரத்த சாட்சியை ஆபேலையே மரித்து போனார். தீமை எப்பொழுது இந்த பூமிக்கு வந்ததோ அதை தீமையை அகற்றுவதற்கு, நம் இருதயத்திலிருந்து அகற்றுவதற்கு ஜீவ விருட்சத்தின் கனியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். சிலுவை மரத்தில் ஆவியின் கனியாக நின்றார், தொங்கினார். மரத்தில் பழம் தொங்குவது போல ஜீவ விருட்சத்தின் கனி அவர்தான். மரத்தில் தொங்கினார் சிலுவையில். அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு சமமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா ஜீவ விருட்சத்தின் கனியாக இருக்கிறார். அவன் வார்த்தையாகவும் இருக்கிறார். பல ரூபங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவராயும் இருக்கிறார். வார்த்தையாய் இருந்தார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் வேத புஸ்தகத்தில் வசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை என்றால் வேத வசனம். இந்த வார்த்தையை நாம் படிக்க படிக்க நம் ஆவியில் அது போய் சேர, நம் மனதில் போய் சேர சேர நாம் அதில் ஊறுகிறோம். அது நிரம்புகிறது, நம் இருதயத்தை நிரப்புகிறது. நம் சிந்தனைகளை வேத வசனங்கள் நிரப்பும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். தீமை, இருள், நம் மனதை பிடித்திருக்கிற இருள் எல்லாம் விலகி போகும். எவ்வளவுதான் துன்பமாய் வேதனையாய் இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படித்தால் போதும், வேதனை மாறி போகும், அந்த வலி நீங்கி போகும், மனம் குணமடையும். அதன் அருமையை அனுபவித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். நீதியை அறிந்திருக்கிறவர்களே, வேத வசனங்களை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷர்கள் உங்களை நிந்திக்கிறார்கள், கோபமாய் பேசுகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் நிந்தனைக்கு பயப்படாமலும், இவர் பார் இப்படி செய்தால் அப்படி செய்தால் என்று வீண் பழி சுமத்துவது, நம்மை கொடுமைப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, இதுவே நோக்கமாய் சிலர் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிந்தனைகளுக்கு அவர்கள் நம்மை துன்பமுற பேசுவார்களே என்று பயப்படாதிருங்கள். நாம் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். நாம் ஊழியம் செய்ய போனால் நம்மை பற்றி கேவலமாக பேசுவார்கள், தவறாக பேசுவார்கள், பலவித வார்த்தைகள் வரும். அதை கண்டு பயப்படாதே, இப்படி செய்வார்களே அப்படி செய்வார்களே என்று பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தூஷணங்களால் கலங்காதிருங்கள். அவர்கள் உங்களை கேவலமாய் பேசினால் அதற்காக மனம் கலங்காதிருங்கள். கலங்கக்கூடாது. அப்படி யாராவது நம்மை பேசும்போது, நம்மை வேதனைப்படுத்தும்படி, நாம் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறோம், பரிசுத்தமாய் நீதியின்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம், நம் குடும்பத்தில் நாம் நீதியாய் வாழ்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான நீதியின் வழியை பின்பற்றி நம் குடும்பத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம் குடும்பத்தினரே நம்மை நிந்திப்பார்கள், வேதனைப்படுத்துவார்கள், தூஷிப்பார்கள். நீதி நீதி என்று எப்பொழுதும் இப்படியே இருக்கிறாய் என்று நம்மை தூஷிப்பார்கள். அப்படியும் கூட நடக்கலாம், வீட்டிலும் கூட நடக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பயப்படவும் கூடாது. இப்படிப்பட்டவர்களை கண்டு பயப்படாமலும் கலங்கவும் கூடாது. இப்படி சொல்லுகிறார்களே என்று வேதனைப்படவும் கூடாது. தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை
நீதியின் பாதையில் நடக்கிற நம்மை பார்த்து தூஷிப்பதும் திட்டுவதும் வேதனைப்படுத்துவதுமா இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் அவர்களை பொட்டு பூச்சி வஸ்திரத்தை போல அரித்து போடுமாம். பொட்டு பூச்சி துணிகளை கடித்து தின்று அரித்து போட்டுவிடும். அது போல மண்ணில் ஏதாவது துணிகள் விழுந்து விட்டால் அது ஒரு சில நாட்களிலேயே அப்படியே நூல் நூலாக பிரிந்து விடும். அந்த மண்ணில் இருக்கிற அந்த பூச்சிகள் அந்த துணியை கடித்து 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 தின்றுவிடும். அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் தான் இருக்கும். அதிகமான ஓட்டைகள் விழுந்தது போல இருக்கும். அது போல பொட்டு பூச்சி அரித்து போடும். அவர்கள் வாழ்க்கை அழிந்து போகும். அவர்களை தீமை பிடித்து கொள்ளும். கர்த்தருடைய வசனத்தை நாம் கற்றறிந்து அதன்படி நாம் வாழும்போது நம்மை தூஷிக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். புழு ஆட்டின் முடியை தின்பது போல, ஆடு வளர்க்கும் போது அதன் மேலுள்ள முடிகளை எடுத்து கம்பளி நெய்வார்கள். அதன் முடி வெள்ளை நிறத்தில் பெரியதாக இருக்கும், அதிகமாய் இருக்கும். ஆட்டு முடியை நறுக்குவார்கள், அதை எடுத்து கம்பளி நெய்து குளிருக்கு போர்வையாக பயன்படுத்துவார்கள். இது அந்த காலத்திலிருந்து இப்பொழுதும் நடக்கிறது. குளிர் பிரதேசங்களில், மலை பிரதேசங்களில் நடக்கும். இப்படி செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆட்டின் முடியை புழு தின்று போடும். புழுக்கள் அதை தின்று போடும். அது போல நமக்கு விரோதமாய் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும்போது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அந்த புழு அந்த ஆட்டு முடியை தின்பது போல, புழு தின்பது போல அவர்கள் அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிற்கும். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். நம்மை நிந்திப்பது, திட்டுவது, நம் செயல்களுக்கு குறுக்கே நிற்பது, எதையும் செய்ய விடாமல் தடை பண்ணுவது, கேவலமாய் பேசுவது, அவமானப்படுத்துவது, நம்மை நோகடிப்பது, இப்படியே ஒருவர் செய்து கொண்டிருந்தால் அவர்களை விட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? அப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இன்னும் அதிகமாய் அவர்கள் செயல்கள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டுமா? நடக்காது. அப்படியெல்லாம் நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதி நிலைநிற்கும், நான் அவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கரை கர்த்தர் அழித்து போடுவார். அதாவது கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். நாம் நம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை அழித்து போட மாட்டார். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் அவருடைய வசனத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அப்பொழுது நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை கண்டு நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர்களை அழித்து போடுவார். நாம் போய் அவர்களை ஒன்றும் செய்ய தேவையில்லை. கர்த்தர் பார்ப்பார். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். கர்த்தர் நமக்கு செய்கிற நீதி நிரந்தரமாய் இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார், அக்னி கடலில் போடுவார், கர்த்தர் அழித்து போடுவார். அவர்கள் செய்த எல்லாவித தீமைக்கும் பலன் அவர்கள் அழிவு. ஆனால் நீதிமான்கள் இருக்கிறோம், இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறோம், வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறோம், நீதியின் பாதையில் மனம் திரும்பி பரிசுத்தமாய் மாறி வாழ்கிறோம், நன்மைகளை செய்கிறோம். அதற்குரிய பலனாக கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு நம்மை நித்திய ஜீவனில் பரலோகத்தில் சேர்த்து கொள்கிறார். அங்கு போய் நாம் கொஞ்ச காலம் வாழப்போவது அல்ல. நாம் இங்கு 70 வருடம் தான் நீதியாய் இருக்கிறோம் என்றால் அங்கு போய் ஒரு 50 வருடம் 70 வருடம் மட்டும் அல்ல, நிரந்தரமாய் நீதியாய் இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் செய்த நன்மைக்கு, நீதியின் வாழ்க்கைக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். மிகப்பெரிய சந்தோஷம். அதற்கு அளவே கிடையாது. நீதி கொஞ்ச காலம்தான் செய்கிறோம், அதை கற்றுக்கொள்கிறோம், பரலோகத்திற்கு செல்லுகிறோம், அங்கு நிரந்தரமாய் அதற்குரிய பலனை அனுபவிக்க போகிறோம். அந்த நீதி நிலை நிற்கிறது, முடிந்து போவதில்லை. நீ பூமியில் வாழும்போது கர்த்தர் நம்மை பார்த்து, பூமியில் நீ 50 வருடம் நீதிமானாய் வாழ்ந்தாய், அதனால் நீ பரலோகத்தில் 50 வருடம் நீதிமானாய் பலனை அனுபவித்து சுகமாய் வாழலாம், அதன் பின்பு நீ வாழ முடியாது என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை. நிரந்தரமாய் நித்தியமாய் நீதி நிலை நிற்கிறது. நமக்கு நாம் செய்த நீதியின் காரியங்கள், இந்த உலகத்தில் நாம் நீதியாய் வாழ்ந்து படுகிற
சின்ன சின்ன துன்பங்கள் நிரந்தரமான நல்வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. அதை நான் இந்த உலகத்தில் நீதியாய் வாழும்போது நமக்கு துன்பங்கள் வரும், பாடுகள் உண்டு, வேதனைகள், அவமானங்கள், வலிகள் எல்லாம் உண்டு. அதை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் தான் பெரிய சந்தோஷத்தை நிரந்தரமாய் அனுபவிக்க போகிறோமே. இந்த சின்ன சின்ன துன்பங்களை பொருட்படுத்தலாமா? பொருட்படுத்தக் கூடாது. அதனால் மனமுடைந்து சோர்ந்து போகக்கூடாது. நீதியாய் வாழ்வதற்கு சோர்ந்து போகக்கூடாது. உற்சாகமாய் நாம் நீதியை பின்பற்ற வேண்டும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அவர் கொடுக்கிற நீதியின் பலன் நமக்கு என்றென்றைக்கும் இருக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு தலைமுறை தலைமுறையாக, ஒருவருக்கு மட்டுமல்ல, பல தலைமுறைகளுக்கும் நமக்கு கிடைக்கும். எழும்பு எழும்பு, பலன் கொள், கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் புயமே ராகாபை வதைத்தது. எழும்பு எழும்பு என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வரட்டும் என்று அழைப்பது. ராகாப் என்றால் எகிப்து. எகிப்து தேசத்தை அழித்தது. எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு வந்த போது அத்தனை போர் வீரர்களையும் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளி அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். கர்த்தரே அல்லவா அதை செய்தது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய புயமே அதை செய்தது. அவருடைய வல்லமை, அவருடைய திருக்கரங்கள் தான் எகிப்தை அந்த நேரத்தில் அழித்து இஸ்ரவேலரை காப்பாற்றியது. எழும்பு, மீண்டும் அதன் போல கர்த்தர் செய்ய போகிறார். அதை போலவே மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணியதும், சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணியதும், மீட்கப்பட்டவர்கள் நடந்து போவதற்கு கடலின் வழியே பள்ளங்களை உண்டு பண்ணியதும், கடலில் நடந்து போக செய்தார் அல்லவா. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது சிவந்த சமுத்திரத்தை, கடலை இரண்டாய் பிரித்து தண்ணீரை இரண்டு பக்கமும் விலக்கி தரையிலே நடந்து போங்கள் என்று பள்ளத்தை ஏற்படுத்தி அதில் நடந்து போக வைத்தார் கர்த்தர். எவ்வளவு வல்லமை உடையவர் அவர். அது போலவே அன்று நடந்தது மட்டுமல்ல, இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் இப்பொழுதும் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். எவ்வளவு பெரிய துன்பங்களாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த சத்தத்துடன் பாடி, களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் திரும்பி வருவோம். அதாவது இஸ்ரவேலுக்குள், சீயோனுக்குள் திரும்பி வருவோம் என்றால், இஸ்ரவேலுக்குள் திரும்பி வருவோம் என்றால், கர்த்தருடைய ஜனங்கள் நாம் மீட்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி, பாவம், கொடுமை, அக்கிரம வாழ்க்கை, புறஜாதியாராய் கர்த்தரை விட்டு விலகி இருந்த வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி நீதியை கற்றுக்கொண்டு பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு வருகிறோம். இப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணுவதும் கர்த்தரே, அப்படி செய்து நம்மை பாதுகாப்பதும் அவரே. அப்படி நம்மை கர்த்தர் மீட்டு கொள்ளும் போது நாம் ஆனந்த களிப்புடன் பாடி கர்த்தரிடத்தில் வருவோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்தியமான மகிழ்ச்சி நமக்குள் கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடனே இருப்பதினால் நிரந்தரமான மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி திரும்பி போகவே போகாது. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அந்த உள்ளுக்குள் நம்ம ஆழ் மனதில் கர்த்தரால் மீட்கப்பட்டு விட்டோம், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவோம். அதாவது பரலோக வாழ்வை வாழ்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக வாழ்க்கைக்குள் பிரவேசித்து நாம் சந்தோஷமாய் சீயோன் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்திற்கு போய் சந்தோஷமாய் வாழ்வோம், நிரந்தரமான மகிழ்ச்சியோடு. துன்பம், துயரம் அங்கே எதுவுமே இல்லை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, எந்தவித தவிப்பும் இருக்காது, ஓடி போய்விடும். எல்லா கெட்ட விஷயங்களும் ஓடி போகும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்படிப்பட்ட காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லமையுடையவர் கர்த்தர் ஒருவரே.
அவர்தான் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்வார். இன்னொரு வார்த்தை கர்த்தர் கேட்கிறார். சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கு நீ யார் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஆமாம், மற்ற மனிதர்களை பார்த்து நீ பயப்படுகிறாயே, அந்த மனிதர்கள் புல்லை போன்றவர்கள், புல்லுக்கு ஒப்பானவர்கள். சாகப் போகிற மனிதன் அவன். அவனுக்கு பயப்படுவதற்கும், பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். இது நமக்கெல்லாம் சம்மட்டியால் அடிக்கப்பட்ட ஒரு அடி போன்ற வார்த்தை. இது நாம் நம் வாழ்க்கையில என்ன செய்கிறோம்? யாராவது ஒரு சில மனிதர்கள் நம்மை துன்புறுத்துகிறவர்களை பார்த்து பயப்படுகிறோம். அவன் மனுஷன், அவன் வெறும் புல்லுக்கு ஒப்பானவன். அவனை பார்த்து நீ பயந்தால் அதற்கு பொருள் என்ன தெரியுமா? நீ என்னை மறந்தாய் என்று பொருள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை மறப்பதும் மனிதனை பார்த்து பயப்படுவதும் இரண்டும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் அவனை பார்த்து பயந்து கொண்டு என்னை நீ மறந்து போவது ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். இது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். மனிதர்களுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எந்த மனிதனுக்கும் எந்த சூழ்நிலையிலேயும் எதை குறித்தும் நாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும். அப்படியானால் அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம் என்று பொருள். மனிதனுக்கு பயந்தால் கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் மரியாதை இல்லை என்று பொருள். கர்த்தரை மதிக்காமல் மனிதனுக்கு போய் பயந்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய தவறா இருக்கிறது. இதை நாம் மேற்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்கு மட்டுமே நான் பயப்படுவேன் என்று மனம் திரும்ப வேண்டும். இந்த பூமியை படைத்து உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இது மிகப்பெரிய காரியமா இருக்கிறது. பூமியை உண்டாக்கி நாம் நிற்கிற பூமி, இந்த பூமியில் காற்று, தண்ணீர், உணவு எல்லாம் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. நாம் நிற்பதும், நம்மை தாங்கி கொண்டிருக்கிற பூமி இது. நம்மை தாங்கி கொண்டிருக்கிற பூமியை உருவாக்கியதும் நம்மை உண்டாக்கியதும் கர்த்தரை. அவருக்கு நாம் மரியாதை கொடுத்து வாழ வேண்டும். மற்ற மனிதர்களை கண்டு பயப்படக்கூடாது. அவர் பார்த்து கொள்வார். உனக்கு துன்பம் செய்கிறவன் நித்தமும் உன்னை துன்பப்படுத்த ஆயத்தமாகிறான். தினமும் உன்னை கொடுமைப்படுத்த, வேதனைப்படுத்த அவன் ஆயத்தப்படுகிறான். அவன் தினம் தினம் ஆயத்தப்படுகிறான். நீ ஏன் அவனுக்கு தினமும் பயப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ அவனுக்கு இடைவிடாமல் நித்தமும் பயப்படுகிறது என்ன? அது எதுக்கு நீ பயப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். இடைவிடாமல் அவன் தினமும் ஆயத்தப்பட்டுதான் உன்னை துன்பப்படுத்துகிறான். ஆனால் நீயோ இடைவிடாமல் அவனை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய். ஏன் பயப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். பயப்படக்கூடாது என்பதே பொருள். இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? நம்மை துன்பப்படுத்துகிறவனுடைய வேகம், அவனுடைய கொடுமையின் எண்ணம் எங்கே? அதை அழிக்கப் போகிறார் கர்த்தர். அதை அழித்து விடுவார் என்று பொருள். அது எங்கே பார், அதை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களின் செயல்கள் அழிக்கப்பட்டு போகிறது. கர்த்தர் அதை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு பயப்படக்கூடாது, தைரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம், பழகுவோம். எந்த மனிதனுக்கும், எந்த சூழ்நிலைகளுக்கும், நோய்களுக்கும், மரணத்திற்கும், எந்த பொல்லாப்புக்கும் பயப்படக்கூடாது. போபியா என்று சொல்வார்கள் மருத்துவ விஞ்ஞானத்தில். 150 விதமான போபியாக்கள் இருக்கிறதாம் சுமாராக. அப்படியானால் எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். கர்த்தருக்கு மட்டுமே மரியாதை நிமித்தம் கர்த்தருக்கு பயந்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு வாழ வேண்டும். மற்ற எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. இப்படிப்பட்ட பயத்தின் ஆவி நம்மை விட்டு விலகும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.